பாவமா இருக்குடா. ஒரு உரல் உருளுதுன்னா ஏன்? ஒரு உரல் உருண்டுகிட்டு கிடக்குன்னா ஏன்? உருண்டு கிடக்குன்னா யாராச்சும் உருட்டிக்கிட்டே அலைவாங்க. உலக்க கிடைக்காம உழைக்க கிடைக்காம. ஒரு பள்ளம் அழுகுதுன்னா ஏன்? பல்ல அழுகுதுன்னா தண்ணி தான். தண்ணி கிடைக்காம. மழை இல்லாம. ஒரு இட்லி அழுகுதுன்னா ஏன்? சட்னி இல்லாம. சட்னி இல்லாம. இந்த புள்ள உருளுதுன்னா ஏன்? அது கிடைக்காம. உனக்கு வேணும். அடிக்கிற அடியில 5 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் விழுந்துரு. நீ வேணும்னு ஆள பாரு ஆள. அது புள்ள பாடுறாய். அடிக்கிற அடியில 5 கிலோமீட்டர். அந்த அளவுக்கு வேகம் இருக்கணுங்குது. சோழிய முடிச்சுட்டா கிளம்ப வேண்டியதானே. நீ 5 கிலோமீட்டர் என்னம்மா? ஏய் யாரியா நீ முதல்ல? ஆள பாரு ஆள. 15 கிலோமீட்டர் கூட போச்சு ஒரு நேரத்துல. ஓ பாட்ல வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிறியே. நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கே பொறக்கலையா? ஆளு முகரையும் உனக்குலாம் கொஞ்சமாச்சும் சூடு சொரண வெக்கமான ஏதாச்சும் இருக்கா? ஆள பாரு ஆள. இந்த புள்ளைய நான் கட்டி பிடிச்சதை நீ நேர்ல பாத்தியா? ஏன்டா இந்த புள்ளைய நான் கட்டி பிடிக்க முடியுமா? அப்படி கட்டி பிடிச்சா ஏன் உயரம் என்ன, இந்த புள்ள உயரம் என்ன? அப்படி கட்டி பிடிச்சோன்னா இந்த புள்ள மூஞ்சி என் நெஞ்சில இருக்கும். தானே? நல்ல வேலை இந்த புள்ளைய நான் தோக்கடிக்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருந்தேன்னா, நான் கட்டி பிடிச்சிருந்தேன்னா இடுப்புல முகம் நெஞ்சில இருக்குமா? எங்கடா இருக்கும்? ஆசைய பாரு ஆசைய. ஏமா அப்படி சொல்ற? வெட்டி புடுவேன். இந்த உலகத்துல ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன ஆசைப்படலாம், அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. இல்லம்மா, ஆசைப்படலாம், அனுபவிக்கதான் முடியாது. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லாத. பொண்டாட்டியை கட்டிட்டு ஆசைப்படுறான், அனுபவிக்காம விட்டுட்டா விளங்குமா? அப்ப அனுபவி எதை அனுபவிக்கணும்? அணிவி இல்ல அத பூரா அனுபவிச்சாகணும். நீ அணிவி கோழிவி குறிஞ்சுவி நீ எதையா விக்கிறேன்? ஓ வேலை மயிர பாடுறா. யாருங்க நீங்க முதல்ல? ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கேன், உங்க பாட்டுல வந்து இடிக்கிறீங்களே. உனக்கு மண்டையில மூளை இருக்கா இல்ல மசாலா இருக்கா? எனக்கு சூடு இல்ல, சொரணை இல்ல, மானம் இல்ல, சரி வெக்கம் இல்ல. இல்ல உன்னைய நான் கைய பிடிச்சது தப்புதான். இந்த உசுரை வச்சுக்கிட்டு எதுக்கு என்ன இருக்கிற? வா, 2 பேருமே செத்து போயிருவோம். எதுக்கு? நீ சாகறதா நீ போய் சாக வேண்டியதானே. என்ன எதுக்கு சேர்த்து கூப்பிடுற? ஒரு ஆம்பளை கட்டி பிடிச்சா பொட்டச்சி என்னமா பண்ணணும்? என்ன பண்ண? ஏடி அம்மால கை என்ன சொல்லுவாங்க? இழுத்து அரையணும். இழுத்து அரையணுமா? நான் கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். அப்பவும் பாரு, எடியா கையகல விடியா. ஏய் விடியா கட்டி பிடிச்சா கையமா விடியான்னு தான் சொல்லுவாங்க. கட்டி பிடிச்ச உடனே விடுறவன் மனுஷனா? கடையாச்சி முடிய எவன் வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் மனுஷன். சரி, ஏன் தெரியுமா நான் கட்டி பிடிச்சேன்? எதுக்கு கட்டி பிடிச்சீங்க? ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? எல்லாத்தையும் போய் கட்டி பிடிக்க முடியுமா? முடியாது. உன்னைய தான் கட்டி செவுல கட்டி அப்பி விடுவாங்க. ஏன் உன்னைய தான் கட்டி பிடிக்க முடியும்? என்ன எதுக்கு கட்டி பிடிக்கிற? அதான் விதி. அடிக்க மாட்டேன்ற தைரியமா? ஆண்டவன் கொடுத்த சொத்து. அதுக்கு நீ துரோகம் பண்ணுனா அடுத்த பிறவில பெட்டிக்காரன் இதா பிறந்து இருட்டுக்குள்ளதான் தொங்குவேன். ஏய் வாய கழுவியா முதல்ல? ஏமா கழுவு? ஏற்கனவே நான் பல்லு விளக்கிட்டு தான் வந்திருக்கேன். சரி, ஒரு வாயை பிடிச்சி 2ஆ கிழிச்சு போடுவேன். வாயை கிழிச்சா நான் எப்படிங்க பேசுவேன்? அப்புறம் பல்ல நொறுக்கி போடுவேன். நான் வாயில பல்லிய பிடிச்சு விட்டுருவேன். என்னையா பல்லுங்கிறது என்ன தெரியுமா? என்ன? பல்லுங்கிறதான் புருஷன், நாக்குங்கிறதான் பொண்டாட்டி. சரி, இந்த குடும்பம்ங்கிற அந்த வீட்டை காக்குறது தெரியுமா? எது? உதடுங்கிற கதவு. ஓ, கவலை வந்துருச்சுன்னு வச்சுக்க, கதவு சாத்திக்கும். முன்னுக்கிட்டே இருப்பேன். ஆமா, சந்தோஷம் வந்துருச்சு, வீடு கதவு திறந்துக்கும். திறந்த உடனே புருஷன் எதிர்பார்ப்பேன். என்னன்னு? எதிரா கிடைக்கும் கடிக்கன்னு. புருஷங்கிற பல்லு. புருஷன் கடிச்சுக்கிட்டு இருப்பேன். பொண்டாட்டிக்கிற நாக்கு நினைக்கும் என்னன்னு, எப்படா உள்ள தள்ளு வேண்டாம் நம்ம சோச்சு உள்ள தள்ளுறதுக்கு. ஓஹோ, அப்ப பல்லுக்கு என்ன வேலை? என்ன வேலை? கடிக்கிற வேலை. பல்லுதான் வெள்ளச்சாமி. சரி, நாக்கு தான் பரிமளா. என்ன எதுக்கியா சேர்க்கிற? மண்டை பொழுது மாவளை கெடுத்துருவேன் பாத்துக்க. நான் எவ்வளவு டேஸ்ட் உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, நான் பல்லு கடிப்பேன். நீ இதுதான் சாக்க, நீ புருஷன்ப, என்னை நீ பொண்டாட்டின்ப. நான் என்ன சொல்லவே இல்லையே. இப்பதானே நான் சொன்னேன். சரி விடு. பரிமளா வந்து பொண்டாட்டி. யாருக்கு பொண்டாட்டி? அதாவது பல்லுக்கு. பல்லுக்கு. அப்ப புருஷன் யாரு? யாரு? வெள்ளச்சாமி. வேற ஆளே கிடைக்கலையா? பல்லுமா? ஒரு பேச்சுக்கு. ஒரு பேச்சுக்கு. இது நம்ம பேசலாமே தவிர நடைமுறைக்கு ஒத்து வருமா? அது ஒத்து வராது. அப்ப வாயில பேசிக்கலாம். சரி, அப்ப பல்லுங்கிறது யாரு? வெள்ளச்சாமிங்கிற பல்லுக்கு என்ன தெரியும்? கடிக்க தெரியும். பரிமளாங்கிற நாக்குக்கு சுவைக்க தெரியும். அது என்ன பண்ணும்? உள்ள தள்ளும். தள்ளுறது சரி. சரி, தேனை கையில ஊத்துறோம். அப்ப பரிமளா என்ன பண்ணும்? கையில ஊத்தி நக்கும். எதுக்கு ஆச்சரிக்கிற? ஆனா உன்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? நாவில் நக்கினாலும்
உனக்கு அது இனிப்பா உரப்பா உப்பு இருக்கா இல்லையாங்கிறது உனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா பல்லுக்கு தெரியுமா? அப்ப எனக்கு தெரியுது உனக்கு தெரியாது, உனக்கு தெரியுது எனக்கு தெரியாது. தெரியாது. ஆண்டவன் ஒரு மூக்க படைச்சான். ஆமா. 2 ஓட்டைய கொடுத்தானே. ஏன்? ஒண்ணுல இழுத்து ஒண்ணுல விடுறதுக்கு. ஏன்? இல்லம்மா, கைய வெட்டி விடுவையா? ஒழுக்கமா பேசி கத்துக்க. ஒரு நாசில இழுத்து இன்னொரு நாசில வர்றதுக்கு 2 ஓட்டை. அப்படி சொல்லு. ஆண்டவன் கண்ணை கொடுத்தானே பாக்குறதுக்கு தான். விதியா காதை கொடுத்தானே கேக்குறதுக்கு. கைய கொடுத்தானே வாங்க வாங்கணும் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. இந்த கைக்கு இடையில நான் செக்ஸ் பேசல. இந்த கைக்கு இடையில நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த 2 பால் பொட்டிய ஆண்டவன் ஆம்பளைய எங்கள்கிட்ட படைக்காம லேடிஸ் உங்கள்கிட்ட படைச்சு விட்டானே. ஏன்? அதை மட்டும் ஆண்டவன் எங்கள்கிட்ட விட்டுருந்தேன். களி பிராந்தி கடைக்கு போய் ஒரு கட்டிய வாங்கி அதுல கறந்து விட்டு அடிச்சு குடிச்சிருவோம். அப்ப இந்த உலகத்துல பொறுமையின் பொக்கிஷம் யாரு? யாரு? பெண்கள் தான். பெண்கள் தான். என் தாயும் பெண்ணே, என் தாரமும் பெண்ணே, நீ பெரிய ஆளா அப்படின்னு பேசினா நீ தோத்து போவ. இப்படி சொன்னே நான் பெரிய ஆளா அப்படின்னு பேசினா தோத்து போவேன். ஆனா 2 ஒண்ணு சேரணும். சேரணும். அப்ப 2 ஒண்ணு சேரணும். ஒரிஜினல் தங்க வளையுமா? வளையாது. தங்கம் வளையாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? செப்பு செப்பு சேர்க்கணும். சேர்த்து அப்பதான் அது வளையும். அப்ப பாருங்களேன், ஓவராவும் சேர்த்துற கூடாது. ஏன்? ஏன்? ஒடிஞ்சு போயிடும். ஒடிஞ்சு போயிடும். ஒடிஞ்சு போயிடும். அடிக்கிற இப்ப கொண்டிய விட உங்களை விட பொறுமையின் பொக்கிஷம் நீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னவையா சொல்ல வர்ற? பொறுமையின் பொக்கிஷம் இந்த இது 4 தான். எப்படி சொல்றீங்க? இந்த பெட்டியை வாசிக்கிறாரு. ஆமா. அழகேசே. ஆமா. நம்ம பாடுறதுக்கு அத போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காரு. கீழே மிதிக்கிறாரு, மேல அமுக்குறாரு. ஆமா. எங்கேயாச்சும் அந்த ஹார்மோனிய பொட்டி அவங்க பாடுறதுக்கு என்ன ஏன்டா போட்டு அமுக்குறியா அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு வண்டியில போய் ஏறி இருக்கா? இல்ல. அது தலையெழுத்து. எப்படி போக முடியும்? அவர்கிட்ட மிதி வாங்கணும். உன் தலையெழுத்து. ஏன் தலையெழுத்து? இங்க மிதி வாங்கணும். எங்க மிதி வாங்கணும்? இந்த பொட்டி இந்த குட்டியும் ஒண்ணுமா? இந்த பொட்டியை நல்லா அமுக்கினாத்த நம்மளுக்கு எப்பவுமே வாங்கி பழக்கம் கொடுத்துதான் பழக்கம். இந்த பொட்டி அமுக்கினா ஊர்க்கார ஏத்துவா. குட்டியை நல்லா அமுக்கினாட்ட நீங்க ஒட்டுக்குவியா? இன்னைக்கு அமுக்குற மாதிரி நொறுக்கி விடுவேன். ஏமா நொறுக்குறியா? என்னையா பண்ணி உனக்கு பிரச்சனை? அது எவ்வளவு பெரிய சுதி. ஆமா. சரி கம பத நிதா நிதா பமகரி சா விதா மிருதங்க கட்ட படுத்து கிடக்கு. நீ சாங்கற. என் மயன் அடிக்கிறான். மட்டார் மட்டார்னு. ஆமா. எங்கயாச்சும் மிருதங்க அவங்க ஆடுறதுக்கு அவங்க பாடுறதுக்கு என்னையாண்டா போட்டு அடிக்கிற? வெளு வெளுக்குற. கோவிச்சுக்கிட்டு ஓடி ஏறி இருக்கா? அப்படியே போக முடியும். அப்ப பொறுமையின் பொக்கிஷம் உன்னை விட இங்க இருக்கு. உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உள்ளூருக்குள்ள 10 நாய் குட்டி போட்டிருக்கோம். சரி. உள்ளூருக்குள்ள 10 நாய் குட்டி போட்டிருக்கோம். அட போட்டு போகுது. ஆனா அதை தூக்கி வளர்க்க மாட்டான். ஆனா பிராந்தி கடையில கிடக்கிற நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து வளர்ப்பேன். ஏன்? ஏன்? அதுதான் விதி. முன்னோர்களுடைய ஆத்மா. எல்லா குட்டியும் அவன் வீட்டுக்கு போகுது போகாது. அந்த ஒரு குட்டி மட்டும்தான். காரணம் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கருட புராணம் படிச்சிருந்தாத்தே இதெல்லாம் சொல்ல முடியும். உன்கிட்ட இப்ப புராணம் எல்லாம் பேசல. நான் என்ன வள்ளியா? உனக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கு. என்னங்க சம்மந்தம் இருக்கு? இந்த மைக் எடுத்துக்க. இந்த மைக் செட் ஓனர் உனக்கு தெரியுமா? தெரியாது. இந்த இங்க உட்கார்ந்திருக்காரு. தெரியாதவர் ஜாமான்ல எப்படி நீ வாய வைக்கிற? ஏய் பேசதானே வச்சிருக்காங்க. உனக்கா? ஆமா. நீ எதுல தெரியுமா பேசுற? எதுல பேசுறேன்? அது மைக் இல்ல. அப்புறம் வெள்ளச்சாமி. ஏய் கருப்பா இருக்கு. கருப்பு சாமி தான வரணும். அது கருப்பா தான் இருக்கு. ஏயா? அதுக்கு எந்த மருந்துமே கிடையாது. ஒரு வரப்பே தாண்ட மாட்டேன். அவனுக்கு பேரு தாண்டவராயன். கண்ணை கருன்னு இருப்பேன், வெள்ளச்சாமி வச்சிருப்பா. பாத்தீங்களா? வெள்ளேன்னு இருப்பேன், கருப்பசாமின்னு வச்சிருப்பா. இதெல்லாம் வந்து அதைத்தான் சொல்றேன். அப்படி இது வெள்ளச்சாமின்னு. டேய் பாத்துக்க, ஒரு சொட்டு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். எதுக்கு நான் பாத்துக்கிறேன். இது யாரு தெரியுமா? யாரு? வெள்ளச்சாமிடா செல்லா. ஐயோ அதுலதான்டா நீ பேசுற. எனக்கு இந்த மைக்க வேணா அங்க எடுத்து வை. அந்த ஆமில் பார் இருக்கே, அதுதான் பரிமளா. சரி சம்பந்தம் இல்ல சொல்றியே. ஏமா இது எதுல போய் சொறி இருக்கு? பரிமளா மேல. அதுக்கு தாண்டா வந்திருக்கே. ஏய் 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 எங்கயா போய் கோர்க்கற?
காட்டுல கிடக்குது எலும்புச்சம்பளம், சரி கடல்ல கிடக்குது உப்பு இருக்கு. ரெண்டு என்ன ஐத்தம்மா ஏன் மாமே மகளா இல்ல, ரெண்டு ஒண்ணு சேர்ந்து ஊருகாகி பாட்டுக்குள்ள நுழையிறது இல்ல. ஆமா வெள்ளச்சாமி உப்பு, ஆ. நீ எலும்புச்சம்பளம். ஐயோ என் கூட சேர்ந்துட்டீங்கன்னா ஆ. நான் மட்டும் தொட்டு நக்க ஒன்னியும் சூறுகாயா இருப்பேன். சரி ஐயோ வெள்ளச்சாமிங்கிற உப்பு எனக்கு பிடிக்காது பிடிக்காது அப்படி உருண்டு ஓடுனேனா பரிமளா உன்னைய கோயில் பூஜாரி எடுத்து சூலாயுதத்துல சொறியிருவாரு. அப்படி சொருகுனாலும் சொருகிட்டு போறாங்க, ஆனா உன் கூட வர மாட்டேன். உன் சாரி இறங்குச்சுன்னா உன் கூடு குப்பைக்கு போயிட்டு போறேனையா. குப்பைக்கு போக கூடாதே. உனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு தான் கஷ்டம். என்ன கஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம். என்ன நஷ்டம்? மனசா? ஐ லவ் யூ. ஏய் யாரியா நீ? அத்தம்மா இதமா மொல்ல பேசுமா. அன்னைக்கு முந்தால புள்ள திடீர்னு பேச டபக்கடி எனக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு. அவனுக்கு துடுக்கு தண்ணி வேற தெளிக்கல பிறந்தோனே. யாரியா நீ? உனக்கு நான் அத்தை மகளா இல்ல நீ எனக்கு மாமா மைனா இல்ல மச்சானா? யாரடி என்னைய பார்த்து ஐ லவ் யூன்ற? மாமனா மச்சானா மானம் கட்டவனே யாரா உனக்கு? நாக்க புடிக்கிறது மாதிரி அந்த புள்ள பேசுதியா? நீ ஆண்டா நீ எனக்கு மாமானா மச்சானா? நீ கேட்குற நியாயம் தான், நான் அதை ஏத்துக்கிறேன். அருமையான ட்ரெஸ் போட்டிருக்க, சரி துணி, இதை யாரு நெஞ்சது? நெசவாளி. அவனை உனக்கு தெரியுமா? தெரியாது. இதை எங்க எடுத்த? ஜவுளி கடையில. மல்லிகை கடையில எடுக்கலையா? ஏய் மல்லிகை கடையில எப்படியா எடுப்ப? அறிவாளி. சரிம்மா, ஜவுளி கடைக்காரர் உனக்கு தெரியுமா? தெரியாது. இதை எங்க தைச்ச? டெய்லர்ட்ட. அந்த டெய்லர் உனக்கு தெரியுமா? தெரியாது. நியாயமா பேசு. நெஞ்ச நெசவாளியும் தெரியாது. கமிஷனுக்கு மடிச்சு வச்சு வித்தானே கடைக்காரே, அவனையும் தெரியாது. குருவம் கொடுத்து வெட்டி தைச்சானே அவனையும் தெரியாது. உனக்கு தெரியாத 3 பேர் உன் மேல ஏறிக்கிட்டு கிடக்கான். ஐயோ அடிச்சு வாயில உடைச்சு போய் நினைச்சுக்க. ட்ரெஸ்ங்கற பேர்ல ஐயோ எனக்கு 3 ஆம்பளை பிடிக்காது. இதெல்லாம் அவுத்து போட்டு அம்மனை குண்டியா தெரியும். ஆசையா பாரு. ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் மனைவி என்ற பெயரிலே இருக்க வேண்டும். ஆமா. ஒரு பெண்ணுக்கு பின்னால் கணவன் என்ற பெயரிலே ஒரு ஆண் இருக்கணும். நான் ஏன் உன்னைய வந்து கட்டி பிடிச்சேன்? ஏன்? நான் கட்டி பிடிக்கும் பொழுது என் கை எங்கம்மா இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? தோல்ல இருந்துச்சு. அதுக்கு இதுக்கு என்ன 1.5 கிலோமீட்டரா? இல்ல. ஏன் என் கையை அங்கே போயிடக்கூடாது? எங்கே போயிடக்கூடாது? போகாது. எங்க? கடமை. கையை உடைச்சிருவேன். கட்டுப்பாடு கடமை. உன்னைய கட்டி பிடிக்கணும். காலையிலக்கு நான் போய் அரிசி மூட்டை எடுத்துக்கிட்டு போகணும். கண்ணியம் எட்டி நின்று பேசணும். என்னடா சின்ன பிள்ளையா இருக்கா, அந்த பிள்ளைய போட்டு எந்த அமுக்குறேன். கண்ணியம் எட்டின்னு பேசணும். கட்டுப்பாடு. உன் கற்புக்கு தட்டுப்பாடு வராம. பத்தியா நான் எவ்வளவு பெரிய வந்து நான் உன்னை பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ திட்டுறியேம்மா. என்னங்க நான் திட்டுனே? இப்ப ஒரு மனுஷன் சூடு இல்லாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சொரணை இல்லாம இருக்க முடியுமா? எப்படிங்க இருக்க முடியும்? அன்பு இல்லாம இருக்க முடியுமா? ஐயோ முடியாது. பண்பு இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. பாசம் இல்லாம இருக்க முடியுமா? முடியாதுயா. பத்தியா முடியாது அப்படிங்கிறதே தருத்திரியம். ஆனா முடியும். அன்பு இருந்தா ஆசை இருந்தா கட்டி பிடிக்க முடியும். நான் தான் ஆசைப்படுறேன், நீ தான் வெறுக்கிறியா? என்னமா பண்ற இந்த இடத்துல? வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். புடுங்க குறை வியாபாரத்தை எடுத்துட்டீங்க. சண்டாளி பாவி பிசினஸ் பண்ற. ஆமா. அப்புறம் இவ்வளவு வாய் பேசும்போது என்ன இழந்த பழங்க. இழந்த பழம்? ஆமா. என்ன இழந்த பழம் அவ்வளவு சீப்பா சொல்றீங்க? இங்க இரு பாப்பா. என்ன? எனக்கு இழந்த பழமே பிடிக்காது. சொல்லுங்கண்ணே. அண்ணனா? நீங்க பாப்பா நீங்க அண்ணனே. பாப்பா அண்ணா என்ன? தங்கச்சி. அப்படி சொல்ல பாப்பா குட்டி பிள்ளை. எஸ். ஆமா. இழந்த பழத்தை நீ ஏன் விரும்பி விக்கிறியா? எனக்கு பிடிக்கும். அது 2 மாதம் தான் கிடைக்கும். ஆனா எப்போதும் கிடைக்கிற பழம் என்ன பழம்? பனானா. ஆமா வாழைப்பழம். ஏன் அதை நீ விற்க கூடாது? அது சுத்தப்பட்டு வராதுங்க. இது குட்டி குட்டியா இருக்கு. வாழைப்பழம் மாதிரி ஒரு அருமையான பழம் இந்த உலகத்துல எதுக்குமே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? அது நினைச்சுச்சுன்னா கோயிலுக்குள்ளேயும் நுழையும், கர்மாதி வீட்டுக்குள்ளேயும் நுழையும், சரி கல்யாண வீட்லயும் நுழையும், கொட்டாக்குள்ளேயும் நுழையும். அது நுழையாத இடமே இல்ல. எப்படி சொல்றீங்க? அது ஒண்ணுலையும் நுழையும், இன்னுலையும் நுழையும். அப்படியா? உனக்கு கல்யாணம் வச்சுட்டா பாரு பக்கத்துல. கடைசியில அதனுடைய விதி என்ன தெரியுமா? என்ன? பத்திய குத்திக்கிட்டு படுத்துக்கும். இப்ப பத்தி ஒத்துக்கிடுச்சு, ஆனா பழம் ஒத்துக்கல. ஏன்? அப்பதாமா குத்திக்கிட்டு படுக்கும். ஏய் ஆசை பாத்தீங்களாப்பா? அடி ரோட்டோரா வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி
வீட்டுக்காரி சேலக்காரி ஓட்டோட வீட்டுக்காரி ரோசா சேலக்காரி அது நான் கெட்டுமா கெட்டும் நிக்கட்டுமா போகட்டுமா நிக்கிற குட்டி குட்டி மறைஞ்சி நிக்கிற குட்டி குட்டி கராத்தே வளையிருக்க சின்ன குட்டி சின்ன குட்டி சின்ன குட்டி சின்ன குட்டி லொல்லு குட்டி லொல்லு குட்டி லொல்லு குட்டி குஞ்சு குட்டி குஞ்சு குட்டி மானம் கட்டவனே ரெண்டு குஞ்சு வந்து என்னையா பேசிக்கிட்டு இருக்கா நீ ஏய் நீ என்ன நம்மள பேசிக்கிட்டு இருக்க குஞ்ச பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்காது சண்டாளி குஞ்ச பிடிக்காதவ குடும்பக்காரியா கிடையாது கோழி குஞ்சு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அது பிடிக்க போனோம்னா ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால எனக்கு பிடிக்காது ஓடுதுங்கிறதுனால கோழி குஞ்ச பிடிக்காது உட்கார்ந்து இருக்கிறத பிடிக்குமா நாய்க்குட்டி பிடிக்குமே சீக்கு கொண்ட கோழிய பிடிக்க நாய்க்குட்டி உனக்கு ஏமா பிடிக்குது அது அந்த விஷயத்துல மோசம் ஏன் அது மாத்திரம் தூக்கிட்டுமா அம்மா அது மாத்திரம் சொல்லுமா வாடி மொட்டை குண்டி வெளிய ஏங்க அப்படி பாக்குறியா வெறிக்க வெறிக்க என்ன வெறிக்க வெறிக்கங்கிற பாடுறது சரியா என்ன வாடி மொட்டை தப்பு குட்டி தப்பா வாடிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய போய் ஏயா முறைக்கிறீங்கன்னா முறைக்காம அது என்னமோ நீ மட்டும் என்னமோ வளர்த்து வச்சிருக்க மாதிரி மொட்டம்னா அழகுன்னு அர்த்தம் குண்டின்னா என்னன்னு தெரியுமா அது கெட்டவதுன்னு நினைக்கிறிய உயரம் ஒரு பெண்ணுக்கு 32 லட்சணம் சிவந்த இதழ் சிறுத்த இடை பெருத்த சகுனம் சகுனம்னா அதான் அடிவாடி பொட்ட புள்ள வெளியே அடிவாடி பொட்ட புள்ள வெளியே கிளியே வாழி பக்க நோகடிச்ச கிளியே வாட்டி பொட்ட புள்ள வெளியே வாடி பொட்ட புள்ள வெளியே வாழி பக்க நோகடிச்ச கிளியே என்ன தம்பி போன வருஷம் போன வருஷம் வரைக்கும் மருந்து அடி போட்டா போட்டா செவக்கதில்ல ஒன்றரை மாத்திரை குறையுதுடா பொன்மையிலே உண்மையத்தோ போட்டா செவக்கதில்ல உண்மையில உண்மையத்தோ எல்லோரும் பல்லு வளர்க்க அத்திக்குச்சி ஆலக்குச்சி நீ மட்டும் பல்லு வளர்க்க என்னங்க ஒரு கூச்சா இருக்கணும்ல ஐயோ எப்போ இருந்தாலும் இருக்கணும் 75 வயசு முடிய கூச்சு 90 வயசு வரைக்கும் ஏன் விட்டு தங்க குச்சி ஏன் விட்டு கருவேல குச்சி கொட்டப்பட்டி கொடுத்து நீ வெள்ளச்சாமி உடுக்க கொட்டப்பட்டி கொடுக்க நீ வெள்ளச்சாமி உடுக்க முதல்ல அப்படித்தான்
யாருக்கு தெரியும்? அடி திருப்பாக்குடி மேடையில திருப்பாக்குடி மேடையிலே திருப்பாக்கோட்டை மேடை திருப்பாக்கோட்டையானே உங்க சொத்தையே தின்னு விட்டு உங்க ஊர்லயே வந்து உங்க ஊரை மறந்துகிட்டு இருக்கேன். நோட்டீஸை நீ தான் படிச்சாலே நீனே மறந்துட்ட. அடி திருப்பாக்கோட்டை மேடையில திருப்பாக்கோட்டை மேடையிலே முத்துமாரி வாசலிலே முத்துமாரி வாசலிலே அறிவாளிகள் மத்தியிலே ஓஹோ மத்தியில அழகேஜ பொட்டியிலே குத்தம குத்து ரெட்டி அப்படி இல்ல மன்மதராஜா மன்மதராஜா கண்ணி மனசே கிள்ளாதே. தப்பு தப்பா பாட்ட பாடாத. நாங்க தப்பா பாடுறோமா? ஹலோ என் குருநாதர்ட்ட 1.5 மாசம் இருந்து நான் அந்த பாட்டை மனப்பாடம். 1.5 மாசம் எங்க இருந்த? குருநாதர்ட்ட. குருநாதர்ட்ட எங்க இருந்த? எங்கதான்? லாலியா. யாரு குருநாதர்? சிவமணி தான். சிவமணி தேசிகரா? இந்த பாட்டு இப்படி இல்லையா? சரி வேற பாட்டு பாடுறேன். அடி உச்சி வகுந்தெடுத்து புராண பிச்சை போவ வச்சாகினி. அப்படி இல்லனே. உச்சி வகுந்தெடுத்து பிச்சை போவ வச்சாகினி பச்சை மலை பக்கத்துல மேயிதுன்னு சொன்னாங்க. தெரியாம பாடிட்டேன். விடுறா நாங்க தப்பா பாடுறோம். தூங்கிட்டேன்டா அந்த பாட்டு வரும் பொழுது. அடி ஒண்ணு நான் கையில குட்டி கையில குட்டி உள்ளமே அது நோகுதடி. ஆஹா ஆஹா ஆத்தா ரொம்ப சக்தியான ஆளு. இங்க வா இங்க வா சரி பண்ணி விடுவோம். உண்மையிலே இது பல்லு கட்டுற சுத்தியல் தான்டா. பயமா இருக்குங்க. ஏமா ஏமா என்னையாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க. இந்த உலகத்துல இப்பவும் நல்லா தான் இருக்கு. அப்படி இந்த உலகத்துல இது கூட நல்லதாம்மா. திஷ்டி கழிக்க வச்சிருப்பாங்கல்ல. ஆமா காயே முத்து மாதிரி அப்படியே நின்னுக்கணும். கீழ நின்னு ஆத்தா என்னங்க நீ என்ன பண்ற? என்ன பண்ணு? ஒரே ஒரு குதி. அப்படி குதிச்சா ஒரு குதி குதிய உதிமா சொல்ற. அப்படி ஏதோ பாவம் பரிமலா குதிமா. வீட்டுக்கு போனா அடையாள தெரியாம போயிரு. குதிச்சா என்னங்க? புதிய ஏதோ சொல்ற. அப்படியே பாவம் பாவம். ஏப்பா என்ன ஓ வாய்க்கு அது விட்டுதான் ரிமோட்டா? ரொம்ப ஓவர். அப்படியெல்லாம் சொல்லாத. ஏய் இப்போ இப்படியே சரியாவுச்சு. ஐ லவ் யூ. லவ் யூ வா. சும்மா கையை கொடுப்பேன். என்னை பார்த்தா உனக்கு கொச்சி நாய் மாதிரியே தெரியுமே. இல்லங்க அப்படிலாம் கொச்சி நாயை கேவலப்படுத்தாம. ஏடா அதை விட மோசமா இருக்கனா? நல்லா பரமரத்து மேல பதனி இறக்க போறேன். பானை உடனே விழுந்து பாலம் போச்சுதே. பரமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே அது பாலம் போகுதே. பரமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன்.
ரொம்ப துரோகம் பண்றேன். என்னண்ணே என்னைய விட நீ நல்லா பாடிக்கிட்டு இருக்காடா. ஏண்டா ஊருக்காரங்க என்னடா சொல்லுவாங்க, பப்பனுக்காரனை விட பெட்டிக்காரன் தூக்கி பாடுறாருங்கிறாங்க. துரோகி போயல உன் பாட்டை தூக்கி தானே பாடினேன். டேய், உனக்கு தான் குளிக்க இதாங்க டேஸ்ட். நீங்க வந்தா தான் எனக்கு ஆசை. அத்தோடும் குளிக்க போகலாம், குழம்பு வச்சு இந்த அத்தானுக்கு உத்தமன் ஓடி வாடி ஓடி வாடி ஏ ஜோடி எனக்கு முட்டை ஒண்ணு தாடி மேலே ஏறி பதனி இறக்க போறேன். உங்க காதல் அப்படிப்பட்ட காதலா உனக்கு வந்துருச்சா? என்னோட காதல் ஆகா, எப்படா ஒரு முன்னு பார்த்துக்கிட்டு பாத்தியா இப்போ செஞ்சதுக்கு அப்புறம் என்ன சூப்பர்.
கமான் கமான். பரிமளம், கண்ணை மூடிக்கொண்ட பிறகுதாடி நீ பெருத்து விட்டாய். நீ பெருப்பது தெரிந்திருந்தால் என் கண்ணை குத்தி போட்டையனாய் இருப்பேரடி. சண்டை ஸ்டூலை போட்டு நின்று கொண்டிருக்கின்றாளே. பரிமளா, 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 டைட்டா இருந்த ஜாக்கெட் லூஸ் ஆவதற்கு என்னடி காரணம்? நீ லூசா? பரிமளா, உன் பாவாடைக்குள் செல்போனா? நீ என்ன தீவிரவாதியா? பரிமளா, உன் கூந்தல் அழகு பரிமளா, ஏய், எதை பிடிச்சிக்கிட்டு எங்கே உருண்டையை தயார் பண்ணாக்க செல்லு? எதை பிடிச்ச நீனு? பாவாடைக்கில் போய் கட்டியா தொங்க விடுவாங்க இழிச்சாப்பாயில். செல்லை கொண்டு முகர கட்டையில் பாரு. எங்கெல்லாம் கையை விடணுமோ அங்கெல்லாம் விடாத, எங்கெல்லாம் விடக்கூடாதோ அங்கெல்லாம் கொண்டு கையை விடு. ஆளைப்பார் முகர கட்டை. இந்த பழக்கம் என்ன விடலை வயசாகியும் இப்போதான் அது தேவைப்படுதோ. சனி முடிச்ச கையா இதில் வேற வச்சுக்கிட்டு இருக்கேன். போய் பின்னாடி ஊற்றினாலும் பரவாயில்ல. தண்ணி எருமை மாடு ஒரு டவுசர் வாங்கி போடுறது இல்லையா? சங்கத்தில் சேர்ந்தா எவன் வந்து டவுசர் போடுவேன்? நீ தானடா அதுல செயலாளர். நான் இப்பெல்லாம் பொடி என்ன அருந்து போற காதலுக்கு விழுந்து விழுந்து மீசி கொடுத்தா சண்டாளர்களா? ஏன் இப்படி பேசுற? ஒரு வார்த்தை இது உருப்படாதுன்னு சொல்றது இல்ல. நாங்க உடனே கேட்டுருவீல. விழுந்தால் கென்மேலே விழுந்தாளுதான். தம்பளம் தின்னால் சாகிறேன் என்றாள். அத்தனையும் போய் பாடி பொடி மசுறு அது ஒண்ணு தாண்டா வெட்ட வெட்ட முளைக்கும். ஏன் நகமும் வெட்ட வெட்ட முளைக்கும்? உன் வேலை மசுரை பாரு. பாலூட்டி வளர்த்த கிளி பழந்தொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த செல்ல கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்தன் செல்லம்மா செல்லம்மா எந்தன் செல்லம்மா பாலூட்டி வளர்த்த கிளி பழந்தொடுத்து பார்த்த கிளி